ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இது பார்த்துருக்கேன் நான் அப்பா அழுதது. அப்புறம் அப்பா அழுது அப்படின்னா நேரு அவர்கள் இவங்க இந்த மாதிரி சூழலில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப இது இல்லை. வீட்டில் நடந்த விஷயம்னா இது. இந்த கல்யாண வீட்டில் அழுதது அப்போ எனக்கு ஒரு 8, 9, 10 வயசு இருக்கும். அது இன்னமும் அந்த காதில் இந்த மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய கவிஞராக இருந்த போதும் அவருடைய உறவினர்கள் சைடில் வந்து மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இல்லையா? இல்லை அது நிறைய என்ன சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட கதவை இடத்து உறவுகள் அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா உறவுகளையும் நம்ம தவறாக சொல்லிட முடியாது இல்லையா? சில உறவுகள் அவருக்கு அமைஞ்சது என்னமோ தெரியல. அவருக்கு யார் இவர் சப்போர்ட்டிவாக இருந்த அளவு யாருமே இவருக்கு இல்லை. இவரால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்னமும் சில உறவுகள் அவர் செஞ்சதை மறக்காமல் நம்மக்கிட்ட அந்த ஆசையோட பாசத்தோடையும் இருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பாவோட தங்கை அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமோ 7 வருஷமோ கழித்து அவங்க இறந்தாங்க. ஆனால் அப்பாவோட நினப்பிலேயே இருந்து தான் இறந்தாங்க. அந்த மாமா கூட சொல்லுவாங்க, நான் என்ன தான் டாக்டர்கிட்ட கூட்டு போய் செஞ்சாலும் எங்கள் அண்ணன் இருந்தால் இப்படி செஞ்சுருக்கோம், எங்கள் அண்ணன் இருந்தால் இப்படி செஞ்சுருக்குமேன்னு அப்பாவுக்கு அந்த அத்தை மேலே அப்படி ஒரு பாசம் கடைசி அத்தை. அதனால் அவங்க அந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க எல்லாமே இன்றைக்கி எல்லாமே நம்மளோட இருக்காங்க. எல்லாம் உறவுகளில் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனால் அதே உறவுகளில் சில பேர் அப்பா இறந்த உடனே எங்கேயாவது நம்மளை எதுவும் கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஒதுங்கின உறவுகளும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் பேர் சொல்லியோ இதையோ அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கும் அப்பா நிறைய குடும்பங்கள் வாழ வச்ச குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட சந்ததியினர் இன்றைக்கும் அதை மறக்காமல் இருக்காங்க.